ஹாய் செல்லக்குட்டீஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் இருக்கக்கூடிய பயிற்சி 1.1ல் சம் வந்து 8, 9, 10, 11 ஆகிய இந்த 4 கொஸ்டின்ஸையும் அதுக்கான ஆன்சரை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஹோம்ஒர்க்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணவும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். 8th கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் எண் உருக்களின் எண் பெயர்களை பன்னாட்டு முறையில் எழுதுக. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், கமா வந்து எப்படி போட்டிருக்காங்க, 3 டிஜிட் தள்ளி போட்டிருக்காங்க. அப்போ இது பன்னாட்டு முறை. இந்த கொஸ்டினில் எண் பெயர் கேட்குறாங்க. அப்போ நம்ம எழுத்தால் விளக்கமாக தமிழில் எழுதணும். 345,678. அதே இங்கிலீஷில் எப்படி வரும் அப்படின்னா 345,678. 8th செகண்ட் சம் பாருங்கள். 83437110 அப்படிங்கிற சம்மை வந்து நம்ம பன்னாட்டு முறையில் எழுத்தால் எழுதணும். அப்போ வந்து தமிழ் எப்படி எழுதணும் அப்படின்னா 8,343,710 அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, அதே இங்கிலீஷில் எப்படி வரும் அப்படின்னா 8,343,710 அப்படின்னு சொல்லி வரும். இதே அடுத்து தேர்ட் சம் பாருங்கள். 8th 103456789. ஓகே, இந்த நம்பரை வந்து நம்ம எப்படி பன்னாட்டு முறையில் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் முறையில் வந்து நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கான ஆன்சர் பாருங்கள். 103,456,789. ஓகேவா? அதே இங்கிலீஷில் பாருங்கள். 103,456,789. ஓகே, அடுத்து பாருங்கள் 9th சம். எண் பெயர்களை எண் உருக்களாக எழுதுக. ஓகேவா? அதாவது அவங்க எழுத்தில் எழுதியிருக்காங்க, அதை நம்ம நம்பர்ஸ் வந்து எழுதணும். ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் 2,50,51,980. ஓகேவா? எழுதலாமா? இந்த சம் வந்து இந்தியன் சிஸ்டம். ஓகே, அதனால் 2 டிஜிட் தள்ளி கமா போடுறோம். ஓகேவா? கமா போடுறத நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த சம் பாருங்கள். 66,345,027. ஓகே, மில்லியன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கனால இது பன்னாட்டு முறை. அப்போ 3 டிஜிட் தள்ளி நம்ம கமா போடணும். ஓகே, ஆன்சர் பார்ப்போம். ஆன்சர் பார்த்துட்டிங்களா? 66 மில்லியன். ஓகே, 345,027. ஓகேவா? கம்மா எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து கம்மா தான் உங்களுக்கு மார்க்கு கொடுக்கும். ஓகேவா? கம்மா தப்பாக போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பு தான். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. மில்லியன் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். ஓகேவா? அதாவது பன்னாட்டு முறை. ஓகே, அடுத்து தேர்ட் கொஸ்டினுக்கு பாருங்கள். 789,213,456. ஓகேவா? இதை வந்து நம்ம வந்து எண் உருவால் எழுதணும், நம்பர்ஸாக எழுதணும். ஓகேவா? ஆன்சர் பாருங்கள். கீழே இப்படி எழுதியிருக்காங்க. 789,213,456. ஓகே, அடுத்து 10th கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டில் 26,345 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு காடுகள் உள்ளன என்பதை இந்திய எண் முறையில் எழுதுக. அதே இங்கிலீஷில் பாருங்கள். தமிழ்நாடு ஆஸ் அபவுட் 26,345 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட். ஓகேவா? இதை வந்து நம்ம நம்பர்ஸாக எழுதணும். இப்போ ஆன்சர் பாருங்கள். 26,345 நம்பராக எழுதிட்டோமா? அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய தொடர்வண்டி போக்குவரத்தில் ஏறத்தாழ 10 லட்சம் ஊழியர்கள் உள்ளன. அப்போ இந்த 10 லட்சம் அப்படிங்கிறத வந்து நம்ம பன்னாட்டு முறையில் எழுதணும். ஓகேவா? 10 lakhs அப்படிங்கிறத நம்ம இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் எழுதணும். ஓகேவா? எழுதலாமா?
10 lakhs ஈக்குவல் டு 1 மில்லியன். ஓகே, அதாவது 10 லட்சம் அப்படிங்கிறது 1 மில்லியன். புரியுதா?